படகு கரையோரமாக வந்து நின்றதும் பொன்னன் கரையில் குதித்தான். விக்கிரமன் தாவி ஆர்வத்துடன் பொன்னனை கட்டிக்கொண்டான். மகாராஜா, மறுபடியும் தங்களை இவ்விதம் பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்து வைத்திருந்ததே என்று சொல்லி பொன்னன் ஆனந்த கண்ணீர் வடித்தான். விக்கிரமன், பொன்னா, சமய சஞ்சீவி என்றால் நீதான். இங்கு நின்றபடியே உன்னுடைய குடிசையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 2-3 நாளாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உன் படகை பார்த்திராவிட்டால் நீந்தி அக்கறைக்கு வருவதற்கு முயன்றிருப்பேன். அதோ பார் பொன்னா, படகு நகர்கிறது. முதலில் அதை கட்டு என்றான். பொன்னன் ஓடிப்போய் படகை பிடித்து இழுத்து கரையோரம் இருந்த ஒரு மரத்தின் வேரில் அதை கயிற்றினால் கட்டிவிட்டு வந்தான். இருவரும் மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். பொன்னா, அப்புறம் என்ன செய்தி சொல்லு. அந்த காட்டாற்றங்கரையில் நடந்ததெல்லாம் எனக்கு சொப்பனம் போல் தோன்றுகிறது. இன்னும் கூட நான் கனவு காண்கிறேனா அல்லது உண்மையாகவே நமது அருமை காவிரி நதிக்கரையில் இருக்கிறேனா என்று சந்தேகமாய் இருக்கிறது.